1962ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிசிக்ஸ் படிக்கிறாரு. அந்த டைம்ல தான் ஜேன் வேல்ட் அப்படின்னு ஒருத்தவங்கள மீட் பண்றாரு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள லவ் வருது. ஸோ 1963ல வந்து அவருக்கு வந்து ஏஎல்எஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுமே அவங்களோட ஜேன் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. 1965ல வந்து ஜூலை 14ல அவங்க 2 பேருக்குள்ள மேரேஜ் ஆகுது. ஸோ மொத்தம் அவங்களுக்கு வந்து 3 குழந்தை இருக்கு. ராபர்ட், லூசி அண்ட் டிம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க. குழந்தைய பார்க்க வேண்டியது இருக்கு, ஃபேமிலி பிளஸ் இவரோட ஹெல்த்துமே வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து எல்லாத்தையுமே ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஜேன் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஜோனத்தன் ஹேலி ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவர் வந்து ஒரு மியூசிஷியன் அண்ட் வந்து ஒரு கியூர் மாஸ்டரா இருந்தாரு. அவரு கூட வந்து நம்ம ஜேனுக்கு வந்து பழக்கம் வருது. மென்டலி நம்ம ஜோனுக்கு எல்லா சப்போர்ட்டாவுமே ஜோனத்தன் தான் இருந்திருக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு வந்து அவரை கவனிச்சுக்கிட்ட நர்ஸ் வந்து எலைன் மேசன். அதாவது இந்த எலைன் மேசன் யாரு அப்படின்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பேசுறதுக்காக ஸ்பீச் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றத கண்டுபிடிச்சு கொடுத்த டேவிட் மேசன் அப்படின்ற ஒரு இன்ஜினியரோட ஒய்ஃப் தான் இந்த வந்து எலைன் மேசன். இவங்க கூட பழக்கம் ஆகுது. 1990ல வந்து தன்னோட ஒய்ஃப் ஜேனை வந்து விட்டுட்டு அவங்க செப்பரேட் ஆகுறாங்க. 1995ல வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு டிவோர்ஸ் ஆகுது. அந்த சேம் இயரே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1995ல வந்து எலைனை வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து மேரேஜ் பண்றாரு. டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சு 1997ல வந்து நம்ம ஜேன் வந்து ஜோனத்தனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பிசிக்கலாவும் மென்டலாவும் அவரை வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃப் எலைன் வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து அவங்க ஒய்ஃப் மேல கேசஸ் எல்லாமே ஃபைல் பண்றாங்க. பட் ஆனா அத மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதை மறுத்துடுறாரு. ஆனா 2006ல வந்து 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு டைவோர்ஸும் ஆயிடுது. அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கூட அவங்க திருப்பி வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட குழந்தைங்க கூட தான் அவங்க இருந்தாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்ல வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஜேன் கூட அவங்க வந்து கூட எல்லாம் வந்திருக்காங்க. பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் நம்ம மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட பத்தியும் ஒருத்தரோட லைஃபை பத்தியும் நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படின்றத விட அவரால் நடக்கவும் முடியல, இவங்க ஒய்ஃபால வந்து உங்களை பார்த்துக்கவும் முடியல. அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு, அதே சமயம் இவருக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதை பத்தின இன்னும் ஒரு ஃபர்தர் டீடைல்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.